Hello everyone, welcome to Mass Intro Max channel. I am your Meenakshi ma'am. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வேர்டு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் கொடுத்துருக்க வேர்டு ப்ராப்ளத்தை ரீட் பண்ணுங்கள். A boy was asked to multiply a given number by 8 by 17. Instead, he divided the number by 8 by 17 and got the result 225. More than that number, the given number was dash. ஸோ ஒரு எண் வந்து இந்த ஒரு ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், வாஸ் ஆஸ்க்டு டு மல்டிப்ளை அ கிவன் நம்பர் பை 8 by 17. ஒரு எண்ணை தெரியாத ஒரு எண், அந்த எண்ணை 8 by 17 மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதற்கு பதிலாக இன்ஸ்டட் ஹீ டிவைடட் த நம்பர் பை 8 by 17. ஸோ அதற்கு பதிலாக அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், அதை டிவைட் பண்ணியிருக்கான். மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக டிவைட் பண்ணியிருக்கான் 8 by 17. அப்போ அப்படி பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 225 மோர் தென் தட் நம்பர். ஸோ அது கிவன் நம்பர் வாஸ். ஸோ அந்த தெரியாத எண் எக்ஸ் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். கொடுத்துருக்க டேட்டாஸை ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். இப்போது சொல்யூஷன் பாருங்கள். ஸோ அந்த தெரியாத எண் அதை வந்து நம்ம என்ன வச்சுக்கிறோம்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ x into 17 by 8 minus x into 8 by 17 is equal to 225. ஒரு ப்ராப்ளத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து இரண்டு டேர்ம்ஸ்க்குமே காமனாக இருக்குது. ஸோ அந்த எக்ஸை வந்து காமனாக வெளியில் எடுத்தோம்னா 17 by 8 minus 8 by 17 is equal to 225. இப்போது எக்ஸ் வேல்யூ தான் நம்மளுக்கு வேணும். இப்போ உள்ளே இருக்க டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு அன்லைக் டேர்ம்ஸ், அதாவது ஃப்ராக்ஷனில் படித்தோம்ல அது மாதிரி அன்லைக் டேர்ம்ஸாக இருக்குது. ஸோ இது நம்முடைய சப்ராக்ஷன் ஆஃப் த அன்லைக் டேர்ம்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எல்சிஎம் ஆஃப் த டூ டினாமினேட்டர்ஸ். ஸோ எல்சிஎம் ஆஃப் 8 and 17 என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 8 and 17க்கு இரண்டுக்குமே இடையில் ஒரு காமன் ஃபேக்டர் கிடையாது. ஸோ அது டைரெக்டாக 8 1 8s are 8 and 17 as it is coming down. நெக்ஸ்ட்டு 17 எடுக்கிறீங்க. இப்போது 1 17s are 17. ஸோ இப்போ எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 into 17 தான் அதனுடைய எல்சிஎம். ஸோ ஆன்சர் எல்சிஎம் ஆஃப் த 8 and 17 136. ஸோ எல்சிஎம் 136 கிடச்சிருக்கு. அதை டினாமினேட்டராக கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணுறோன்னா எக்ஸ் இன்ட்டு 17 by 8 136 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். செகண்ட் டேர்ம் minus 8 by 17 into 136 by 136. இப்போ இங்கே இருக்க 136 வந்து டினாமினேட்டராக கிடைக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா இங்கே இருக்கிற 8ஐயும் 136ஐயும் டிவைட் பண்ணுறோம். 1 8s are 8, 17 8s are 136. நெக்ஸ்ட் இங்கே 1 17s are 17, 8 17s are 136. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 17 into 17 by 136 minus 8 into 8 by 136. ஸோ இப்போது லைக் டேர்ம்ஸாக கொண்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம்
17 into 17, 289. So 289 by 136 minus 8 8s are 64 by 136 is equal to நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ப்ராப்ளத்துப்படி equal to 225. ஸோ இங்கே equal to 225. இப்போ 136 காமன் எடுத்துட்டு 289 minus 64 is equal to 225. So 289 minus 64, 225. So 225 by 136 is equal to 225. ஸோ நமக்கு எக்ஸ் வேல்யூ வேணும், அதனால் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு இந்த டேர்ம் வந்து ஆப்போசிட் சைட் போகுது. ஸோ மல்டிப்ளிகேஷன் கோயிங் டு டிவிஷன், டிவிஷன் இஸ் கோயிங் டு மல்டிப்ளிகேஷன். ஸோ 225 into 136 by 225. ஸோ 225 கேன்சல் ஆகும், பேலன்ஸ் 136. ஸோ எக்ஸோட வேல்யூ, ஸோ அந்த தெரியாத எண் என்ன, 136. ஆன்சர்.